வணக்கம் நேர்களே, விஷன் 9 சினிமாவுக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நான் பார்க்க போகிறது ராம் சரண் நடிப்பில் வந்திருக்கிற ஷங்கர் இயக்கத்தில் வந்திருக்கிற படம் கேம் சேஞ்சர். ஸோ கேம் சேஞ்சரில் வந்து இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ படத்துடைய கதையை பார்த்தீங்கன்னா, முதலமைச்சராக இருக்கிற ஸ்ரீகாந்துக்கு 2 பசங்க. அந்த 2 பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை. இதுக்கு நடுவில் வந்து ராம் சரண் வந்து குட்டையை குழப்ப. ராம் சரணுக்கும் எஸ்ஜே சூர்யாவுக்கும் நடக்கிற டஃப் வார் தான் இந்த படமே. இதில் வந்து யார் ஜெயிச்சது அப்படிங்கிறதான் இந்த படம் சொல்லுதுங்க. ஸோ இந்த படம் எப்படி இருக்கணும் போது ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நண்டுமார் லுங்கி அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஒரு இன்ட்ரோ சும்மா அட்டகாசமாக ராம் சரண் கொடுத்துருவோம். லுங்கியோட வந்து அப்படியே ஃபைட் பண்ணும்போது நம்ம நண்டுமார்க் லுங்கிகள் அப்படின்னு போட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து லுங்கியோட ஒரு ஃபைட்டு. கடைசியில் வந்து போகும்போது பைலட்டும் லுங்கி கட்டியிருப்பார். அதனால் ஒரு நல்ல ஒரு நண்டுமார்க் லுங்கியோடைய அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபைட்டு போட்டு அதுவும் அதில் வந்து ரொம்ப பூசுத்துற ஒரு மேட்டர்லாம் இருக்கும். அதெல்லாம் பாருங்கள், காமெடியாக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஐஏஎஸ் ஆகி உள்ளே வராரு. ஸோ இதுக்கு முன்னாடி ஐபிஎஸ்ஸாக இருந்தாராம். ஐபிஎஸ்லேருந்து ஐஏஎஸ்ஸாக மாறி இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிஎம்ஏ ஆகிறார். என்ன ஒரு மேஜிக்கு, இப்படி ஒரு காமெடி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ராம் சரணுடைய பர்ஃபார்மன்ஸ், ராம் சரணை பொறுத்தவரை அட்டகாசம் பண்ணியிருக்காருங்க. அவரோட ஆக்டிங்கில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. சூப்பரான ஆக்டர். டான்ஸ்லேருந்து பர்ஃபார்மன்ஸ்லேருந்து ஃபைட்லேருந்து எல்லாமே அட்டகாசமாக பண்ணியிருக்காரு. அவருடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரோ வந்து அந்த லுங்கியை வரைஞ்சி கட்டிட்டு எகிரி வந்து அடிக்கிற ஃபைட்டெல்லாம் வந்து ரொம்ப நல்லானே சொல்லிருக்கு. ஸோ அதெல்லாமே வந்து நல்லா பண்ணியிருந்தாலும் படத்தில் வந்து செல்ஃப் எடுக்காத ஒரு கதையை வச்சு என்ன பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு. ஸோ இதில் வந்து படத்துடைய கதை வந்து இப்படி போகும்போது அதுக்கப்புறம் வந்து ராம் சரண் வந்து காலேஜ் டேஸ்க்கு போகிற ஒரு எபிசோடு வரும். அந்த காலேஜ் டேஸ் எபிசோடு வந்து சுரமோக்கா, ஐயோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் கோவம் வருமா, தும்னோன்னா கோவம் கம்மியாயிடுமா, இந்த மாதிரி ஒரு அதிரமொக்கையான ஒரு லவ் எபிசோடு. நமக்கு கோவம் வருது, நம்மளும் வந்து நம்மளாவே இந்த சீனமாக தும் சொல்லிக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இந்த லவ் எபிசோடுக்கு சுத்தமாக ஒன்றுமே வேலைக்கு ஆகாது. கிட்டத்தட்ட ரட்சகன் படத்தில் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு எபிசோடு அப்படியே தூக்கி சொருவுன மாதிரி தான் இருக்குது இந்த எபிசோடு. அவ்வளோ மொக்கையாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் வந்து எஸ்ஜே சூர்யா. ஸோ எஸ்ஜே சூர்யாவை பொறுத்தவரை ஐயோ கத்திக்கிட்டே இருக்காருங்க. இவர் வந்து எல்லா படத்துலையும் ஒரே மாதிரி பேன்னு கத்துது. இதில் வந்து பார்த்தோம் கடுப்பாயிடுது. கதையே சரியில்லை. இதில் வேறு இந்த ஆள் வேறு உட்காந்து கத்தின்னு இருக்கானே, நையாது இப்படி கத்தின்னு இருக்கானேன்ற மாதிரி நமக்கு ரொம்ப டென்ஷனும் டெம்பர் பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்சு வந்து எஸ்ஜே சூர்யா இந்த மாதிரி ஒரு 10 படம் பண்ணார் நீங்கள் இவர் இல்லாமல் போயிடுவார். ஸோ அதனால் வந்து எஸ்ஜே சூர்யா ஒரு பேட்டர்னை மாற்றிக்கணும். சும்மா வந்து ஓன்னு கத்தி பண்ணுறதுல வந்து என்ன இருக்குது, வர்சாலிட்டி இல்லை. அதாவது வேறு பரிணாமத்தில் வந்து அவர் எதுவுமே வந்து பண்ணலை. அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு எஸ்ஜே சூர்யா அவ்வளோ வந்து ஒன்றுமே பெருசாக இல்லை. ஆக்டிங் பண்ணுறாரு, பட் நமக்கு வந்து அவ்வளோ பிடித்தமாக இல்லை. அவ்வளோதான், வேறு ஒரு கிடையாது. பேன்னு கத்துறதுல என்ன இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீரோயின் போர்ஷன். ஸோ ஹீரோயின் வந்து அப்படியே பொம்மை தான். ஸோ ஏதோ பொம்மை மாதிரி வந்து ஒரு 2 பாட்டு, அதுக்கப்புறம் பாடல் காட்சிகள் வருதுங்க. பாடல் காட்சிகள்லாம் வந்து பழைய சங்கர் படம் பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து அதே மாதிரி ஒரு காப்பி பேஸ்ட் பண்ண ஒரு பாடல் காட்சி தான். கொஞ்சம் கூட புதுசாக திங்க் பண்ணவில்லை. அவர் என்ன மைண்டில் வச்சுக்கிட்டாருன்னா, பிரம்மாண்டமாக ஒரு 1000 பேர் ஆட விட்டு எடுத்தால் மக்கள் அப்படியே கைத்தட்டி விசில் அடிச்சு இது போனாங்க ஆய்வேன்னு இவர் ஒரு தப்பு கணக்கு போட்டார். ஸோ அதெல்லாம் வந்து கிடையாது. இவர் வந்து போட்டது ரொம்ப தப்பு. பாட்டு எதுவுமே எடுப்படலை, அவ்வளோ பெருசாகவே இல்லைங்க. பிரம்மாண்டம் காமிச்சா போதுமாங்க. கதை இல்லாமல் வந்து பிரம்மாண்டம் காமிச்சு என்ன புண்ணியன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இது ரொம்ப மோசமான அதே பாடல்களை திருப்பி பார்த்த மாதிரி தான் இருக்குது. கிளிமாஞ்சாரோ அவருடைய பழைய பாடல்கள் எப்படி இருக்குமோ அப்படியே தான் அந்த ஸ்க்ரீனில் இருக்குது. பழைய சங்கர் படத்துடைய பாடலை நாங்கள் வந்து மொபைலில் உட்காந்து யூடியூப்பில் பார்த்துப்போம், டிவியில் பார்ப்போம். எங்களுக்கு எதுக்கு திருப்பி ராம் சரண் ஒரு ஹீரோ மட்டும் காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த பாடல்களை இவர் ஏன் எடுக்கணும்? வேறு மாதிரி திங்க் பண்ணி வேறு மாதிரி ஒரு ஜானரில் ஏன் அந்த பாடல்களை எடுத்துடக்கூடாது? பிரம்மாண்டங்கிறது வந்து 2 பேர் வச்சு அழகாக அருமையான பாடல் காட்சியாக எடுத்துக்கலாம். அது எதுவுமே பண்ணல, ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்போ அடுத்த விஷயம். அதுக்கப்புறம் சமுத்திரகனிலாம் வந்து வேஸ்ட்டு சுத்தமாக. கிட்டத்தட்ட வந்து 4 லைன் இருக்குங்க டைலாக், அவ்வளோதாங்க அவருக்கு படத்தில் போர்ஷனே. மற்றபடி படம் ஃபுல்லாக ஒரு சும்மா ஓரமாக வந்து ஒரு சைடு ஆர்டிஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்ரீகாந்துக்கு வந்து ஒரு நல்ல வலுவான கேரக்டர். அவர் தெலுங்கு ஆர்டிஸ்ட், அவர் வந்து நல்லா பண்ணியிருக்காரு அவரோட போர்ஷன்ஸு. அவரே பொறுத்தவரை ஓகேங்க. அதுக்கப்புறம் அஞ்சலி. இதில் வந்து அஞ்சலி கேரக்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே கழுத்தெல்லாம் கோணிக்கிட்டு என்னமோ ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இன்னும் ஆயிடுச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. அப்புறம் பார்த்தா அதுதான் இவங்க அம்மானுவாங்க. மண்டை காஞ்சிரும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கழுத்தை கோணிக்கிட்டு என்னமோ அப்படியே ஏதோ சோகமாகவும் ஏதோ சொல்கிறது. அதுக்கப்புறம் மேடையில் வந்து வீலிட்டு பேசுகிறது. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அபத்தமான காட்சிகள் இதெல்லாம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் சுனிலோட காட்சிகள் பார்த்திங்கன்னா ஜெயிலர்லாம் அவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணியிருந்தார். சுனில் வந்து கிட்டத்தட்ட புஷ்பாலையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக பண்ணியிருந்த ஒரு ஆர்டிஸ்ட்டு. இவருக்கு வந்து சைட்லேயே நடக்கிற ஒரு வியாதின்னு சொல்லிட்டு ஒரு காமெடின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அசுர மொக்கங்க. எவங்க சைட்லேயே நடக்கிறது ஒரு காமெடியா?
இது வந்து ஒரு காமெடின்னு படம். இந்த பக்கம் பார்த்தா சுனில் சைடில் நடந்துக்கிறாரு, இந்த பக்கம் அஞ்சலி பார்த்தா கழுத்தை திருப்பினே இருக்குது. எல்லாமே சைடு வாங்க, படமும் சைடு வாங்கிச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மோசமான ஒரு ரைட்டிங்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட்டு ஸ்க்ரீன் ப்ளே வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது, அவ்வளோ மோசமான சீன்ஸ் இது எல்லாமே. அதுக்கப்புறம் பார்க்க போகும்போது ஜெயராம் வந்து ரொம்ப சீரியஸாக ஒரு சீன் போகும்போது கப்புடு ஒரு காமெடி அடித்து அந்த சீனையும் வந்து கலாட்டா பண்ணிடுறாரு. ஸோ ஓரளவுக்கு பரவாயில்லைக்கு அந்த மனுஷன் அடிக்கிற 1-2 காமெடி வந்து கொஞ்சம் சிரிக்கிற மாதிரியாச்சும் இருக்குது, இல்லைன்னா இன்னும் காண்டாயிருவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் தான் இந்த படம் வந்து ஜெயராமுக்கு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மற்றபடி வந்து ஹீரோயின்லாம் வந்து பொம்மை தான், ஒன்றுமே கிடையாது. ஹீரோயின்லாம் ஒன்றும் பெரிய போர்ஷன்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. ராம் சரண் தான் ஃபுல்லாக ஷோல்டரை வச்சு இந்த படத்தை தூக்கிட்டு போயிருப்பார். ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஒன்று இருக்குது செகண்ட் ஹாஃபில். ஸோ செகண்ட் ஹாஃப் போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு திக்குவாயின்னு சொல்கிறாங்க. ஸோ திக்குவாயின்றது ஒரு பிரச்சனையாகி அதுக்கப்புறம் அரசியல் கொலை கலன்னு போய் கடைசியில் வந்து அது ஒன்றுமே இல்லை, ஏன் அந்த எபிசோடுங்கிற மாதிரியே இருக்கும். ரொம்ப என்ன சொல்கிறது, பார்த்தோன்னே அந்த ஆளும் செத்து போயிட்டான், அவனை பற்றி எதுக்கு இன்னும் ஒரு ஃப்ளாஷ்பேக்ன்ற அளவுக்கு தான் வந்து இந்த எபிசோடும் இருக்கும். அந்த செகண்ட் ஹாஃப் ரொம்ப 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 மோசமான ஒரு செகண்ட் ஹாஃப்ங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கவே முடியாது. கிட்டத்தட்ட வந்து அந்த ஃப்ளாஷ்பேக்குடைய சீக்வன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாகி படம் விழுந்துடும். கிட்டத்தட்ட இதை எடுக்கிறதுக்கு ஷங்கர் எதுக்கு, என்னை பொறுத்தவரை ஷங்கர் வந்து ஒரு பெரிய டேரக்டர். அவர் எடுத்திருக்க படம் வந்து இன்றைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஜென்டில்மேன்லாம் பார்க்கும்போது அப்படியே புருவத்தை உயர்த்தி ஆஹா இப்படி ஒரு படமான இது பண்ணுவோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காதலனில் வந்து முக்காபலான்னு ஒரு சாங் இருக்குங்க. ஸோ அந்த ஒரு சாங் பார்க்கும்போது அப்படி ஒரு பிரம்மாண்டம், அப்படி விசில் அடித்து பார்த்த ஷங்கரை இப்படி ஒரு கேலி கூத்தாக நம்மளே சொல்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னும் போது இது காலத்தின் விதியா, இவர் கட்டஞ்செரியலையாங்கிறது தான் வந்து நமக்கு வேறு ஒரு பெரிய கேள்விக்குரிய. இதில் வேறு வந்து இவர் வந்து ப்ரொடியூசருக்கெலாம் வேறு படம் போட்டு காட்ட மாட்டாராம். இது எவ்வளோ பெரிய குடும்பம் பாருங்கள், பணம் போட்டவனுக்கு படம் போட்டு காட்டுறதில்ல. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மோசமான ஒரு ஆட்டிடியூடோட ஒரு தலைகணம் ஏறிச்சுன்னா ஆண்டவன் வந்து ஒரு தண்டனை கொடுப்பானுவாங்க. ஸோ அந்த மாதிரி தண்டனையாக இருக்குமோன்னு கூட நம்ம நினைக்க தோணுது. ஏன்னா வந்து வெளியில் சொல்கிறது தான், ஏன்னா வந்து அவர் படம்லாம் போட்டு காட்ட மாட்டாருங்கிற மாதிரி. ஏன்னா வந்து லைக்கா ஏற்கனவே வந்து எடுத்த வர போட்டு காட்டுங்கன்னு சொல்லிட்டு ஃபைல் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆட்டிடியூட்லாம் இருந்துன்னா வரவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ட்ஸ் நிறைய பேர்கிட்ட கதையை சொல்லியிருந்தாங்கன்னா அவனுங்களே துப்பியிருப்பானுங்களே, ஏன் இவர் கதை சொல்ல, இது வேறு இல்லாமல் இது கார்த்திக் சுப்ராஜ் கதைன்னு வேறு சொல்கிறாங்க. அந்த குண்டு பையன் எழுதின கதையாங்கிற மாதிரி நமக்கே வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இதில் என்ன இருக்குது, கதையெல்லாம் ஷங்கரோட கதை தானே இருக்குது. தன் கதையே தானே காப்பி அடிக்கிற ஒரே டேரக்டர் வந்து ஷங்கர் தான். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஜென்டில்மேனோட சீக்வன்ஸ் இருக்கும், முதல்வனோட சீக்வன்ஸ் இருக்கும், எல்லா படத்துடைய காப்பி பேஸ்ட் வந்து இந்த படம் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அதனால் வந்து இதில் வந்து ஒன்றுமே இல்லை. அதுவும் கிளைமேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 1 நம்பர் ஆந்திராவோட படம். இதெல்லாம் வந்து சுராஜ்னு ஒரு டேரக்டர் இருக்கிறார், ஓகேங்களா. அவர்கிட்ட கொடுத்தா அவர் சூப்பராக எடுத்துருப்பார், இதோட சூப்பராக எடுத்துருப்பார். இவ்வளோ செலவு இல்லாமல் இந்த மாதிரி 10 படம் சுராஜ் எடுத்துருப்பார், ஓகேங்களா. இவர் 550 கோடி 600 கோடி செலவு பண்ணி எடுத்த இந்த படத்தை சுராஜ் மாதிரி டேரக்டர் கொடுத்தா 10 படம் எடுத்து கொடுத்துருப்பார் தில்ராஜுக்கு. அந்த மாதிரி வந்து ஒரு மொக்கையான ஒரு படத்தை கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா இதெல்லாம் அந்த சுந்தர் சி கிட்டேலும் கொடுத்துருந்தாலும் ரொம்ப சூப்பராக எடுத்திருப்பார். ஏன் கம்பேரிசன் பண்ணுறேன்னா அவ்வளோ மொக்கையாக இருக்குன்றனால தான் இவ்வளோ கம்பேரிசனே. ஏன்னா வந்து ஒன்று படங்கள் வந்து தேர்வு வந்து கரெக்டாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு வந்து சுஜாதா இறந்ததுக்கப்புறம் இவரால் கதை பண்ண முடியலங்கிறது உண்மையான விஷயம். இல்லைன்னா இவர்கிட்ட இருக்க ஒரு நல்ல ஒரு அசிஸ்டண்ட்டோ அசோசியேட்டோ இவரை விட்டு போயிட்டாங்களா, அதனால் இவரால் கதை பண்ண முடியலான்னு தெரியல. ஏதோ ஒரு சம்திங் ப்ராப்ளம் ஷங்கர்கிட்ட இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரை பெட்டர் லைக் நெக்ஸ்ட் டைமில் நிறைய புது கதையாக புது டைமென்ஷனில் படம் பண்ணாதான் நிற்க முடியும். இப்போ மகாராஜா வந்து புது டைமென்ஷன்லேருந்து லோ பட்ஜெட்டை எல்லாருமே ஏற்றுக்கிட்டோம், அவ்வளோ சூப்பராக இருந்தது. எல்லாருமே கைத்தட்டி இன்றைக்கி வந்து சைனாவில் வந்து அவ்வளோ பெரிய கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அவ்வளோ பிரம்மாண்டங்கள் தேவையில்லை ஷங்கர் சார், நல்ல கதையோட படம் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் கைத்தட்ட காத்திருக்கிறோம். ஸோ என்னை பொறுத்தவரை நீங்கள் நிறைய வெண்டைக்காய் சாப்பிடுங்க, வெண்டைக்காய் சாப்பிட்டிங்கன்னா நல்ல படம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு உங்களிடத்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். விஷன் 9 சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.